மனசுக்குள்ளார ஒரு படபடப்பு இருக்கா? தைரியம் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் சின்னதாக ஒரு பயம் இருக்குதா? அதே மாதிரி ஒரு வேலையை தொடங்கும் போதே இந்த வேலை முடியுமோ முடியாதோ, இதுவும் முடியாமல் போயிடுமோ, நம்ம உழைப்பெல்லாமே இப்படி சரியில்லாமல் போகுதே, நம்ம பொழப்பு இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகிறதுன்னு ஒரு சலிப்பு இருக்குதா? இதெல்லாம் விலகிறதுக்கு நீங்கள் ஸ்ரீ பைரவரை வணங்கிறது நல்லதுங்க. அதுவும் இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால ஸ்ரீ பைரவரை வணங்குவதன் மூலமாக அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. கடன் வாங்கியாச்சு, என்ன பண்ணுறது? ஆனால் வட்டியாக கட்டின்னு இருக்கோம், அசல் அப்படியே தான் இருக்குது, வட்டி மட்டும் கட்டின்னு இருக்கமே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்குதா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய தினம் அந்த கடன் தொகையில், அதாவது கடனுக்கு நீங்கள் தொகை செலுத்துவீங்கள்ல, அந்த பணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு அப்புறம் கொடுங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனையெல்லாம் தீருங்க. ஒரு அருமையான கோவில் ஸ்ரீ பைரவர் கோவில். குறிப்பாக அந்த பைரவருக்கு ஸ்ரீ மகாபைரவர், ஸ்ரீ மகாபைரவர் ருத்ரர் அப்படின்னு திருக்கோவில். இந்த கோவிலுக்கு கதவே கிடையாது. அப்படியே சுவாமியை போனோடனே நீங்கள் நேராக போய் தரிசிக்கலாம். பைரவர் இங்கே அருமையாக காட்சி கொடுத்துட்டுருக்கார். கதவு இல்லாத கருவறையிலே இங்கே ஸ்ரீ பைரவர் இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்கார். காட்டை ஒட்டி இருக்குது இந்த கோவில். 2 மலைகளுக்கு நடுவே அழகாக அமைஞ்சிருக்குது. அந்த ஜில்லுன்னு வரக்கூடிய அந்த மூலிகை காற்று, அந்த பைரவருடைய அந்த புன்சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போதே நம்முடைய மெய் சிலிர்க்க ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பைரவர் பாலகனாக தோற்றமளிக்கிறார். அதாவது க்ஷேத்திர பாலகராக இங்கே இருக்கக்கூடிய பைரவர் காட்சி கொடுக்கிறார். சங்கு வடிவ விமானம் மேலே பார்த்திங்கன்னா அந்த விமானம் சங்கு வடிவத்தில், அதாவது மூலவர் எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த மேலே விமானம் சங்கு வடிவத்தில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே கோபுரத்தை நீங்கள் மேலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் போல் அழகாக தோற்றமளிக்குதுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான பைரவர் இங்கே அழகாக காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. மேலும் இங்கே இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணருடைய சன்னதியும் தனியாக இருக்குது. ஸ்ரீ அனுமன் பரம்தாம், அதாவது ஸ்ரீ அனுமரும் இங்கே அற்புதமாக காட்சி கொடுத்துட்டுருக்காரு. அதே போல் ஹோமகுண்டங்கள் எல்லாமே தனித்தனியாக, பௌர்ணமி மண்டபம் இதெல்லாமே அழகாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க. ஈசனுடைய 64 திருமேனிகளிலே அற்புதமான ஒரு திருமேனியாக இந்த ஸ்ரீ பைரவருடைய அவதாரம் நமக்கெல்லாம் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பைரவர் அப்படின்னாலே நமக்கு வல்லமையை தரக்கூடியவர். பைரவர் எதுக்காக வந்தார்? பிரம்மாவோட தலைக்கணத்தை பீத்து எறிவதற்காக வந்தார். அப்போ தலைக்கணத்தை நாம் விடணும். தலைக்கணத்தால் அந்த ஹெட்வைட்டோடு நம்மகிட்ட மோதுறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. பைரவரை நாம் வணங்க அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான திருக்கோவில். ஏன்னா பைரவர் அப்படின்னாலே காவல் தெய்வம். உலகத்தை மட்டுமல்ல, உலக உயிர்களை மட்டுமல்ல, உலக உயிர்களுடைய உடைமைகளையும் காக்கக்கூடிய காவல் தெய்வம் ஸ்ரீ பைரவர் தான். அதனால தான் மிகப்பெரிய திருக்கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொக்கிஷத்து சாவியை கூட பைரவருடைய காலடியில் வச்சுட்டு கிளம்புவாங்க. சில முக்கியமான மண்டபங்கள், முக்கியமான சன்னதியுடைய சாவி எல்லாமே பைரவர்கிட்ட தான் பொறுப்பாக வச்சுட்டு போவாங்க. அது மறுநாள் வரைக்கும் எல்லாமே அப்படியே இருக்கும். அதனால் எல்லாவற்றையும் காக்கக்கூடியவராக பைரவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ மகாபைரவர் ருத்ரர் திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு அருகே திருவடி சூலம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த ஊரோட பழைய பேர் திருவிடைச்சுரம், இப்போ திருவடி சூலம். இந்த திருவடி சூலம் எங்கே இருக்குன்னா, அதாவது ஈச்சங்கரணை மகேந்திரா சிட்டி அருகில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. அதனால் அஷ்டமி தீதி நாளாகிய இன்றைய தினத்திலே ஸ்ரீ மகாபைரவரை நினைத்து வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.